இந்த நாள் எனக்கு சந்தோஷமான நாள்னு தான் சொல்லணும். ஜூலை 7 முருகருக்கு வந்துட்டு குடமுழுக்கு விழா பண்ண தேதியும் என்னோட பிறந்த நாளும் ஒரே நாளாக வந்துட்டு அமைஞ்சது. எனக்கு இந்த வருஷம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் திருச்செந்தூருக்கு தான் போக முடியல. நம்ம காலையில் இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம சீக்கிரமாக வந்துட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் நம்ம லைவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீடெல்லாம் மாப் போட்டுட்டு அப்புறம் சாமி முன்னாடி போய் உட்காந்தாச்சு. சாமி முன்னாடி போய் உட்காந்துட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டு அப்புறம் வந்துட்டு டிவி பார்த்துட்டே இருந்தேன். நல்லா நம்ம நேரில் பார்த்தா கூட அப்படி பார்த்துருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனால் வந்துட்டு டிவிலேயே அவ்வளோ கிளியராக காமிச்சாங்க. நல்லா பார்த்தேன். முருகர் வந்துட்டு இந்த குடமுழுக்கு விழா அங்கே பண்ணும்போதே நம்மளுக்கு கண்ணெலாம் கலங்குற அளவுக்கு அப்படி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கோயிலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. பக்கத்துலேயே நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடிக்கு பெருமாள் இருக்கார். அவரை தரிசிச்சுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் அடுத்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் வந்துட்டு ஒரு கல்யாணமும் இருந்துச்சு. அதுக்கும் அப்படியே சரி போயிடலான்னு சொல்லிட்டு போனால் நாங்கள் போகிறதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிருச்சு. அதோட வேறு ஒருத்தர் கல்யாணம் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே அங்கே சாமிங்களெல்லாம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். என் பிறந்தநாள் வந்துட்டு எனக்கு சாமி கும்பிட்றது தான் பிடிக்கும். அதனால் இறைவன் அருளால் இந்த வருஷம் என் பிறந்தநாள் வந்துட்டு சீரும் சிறப்புமாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.